பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நடந்து கொண்டிருக்கும் கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கல்வியை கட்டாயமாக்கி வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2026 ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பில் இருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்தபோது, இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றவர்களில் நானும் ஒருவன். ஆனால் 2026 ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 2029 முதல் 2030 வரையிலான கல்வியாண்டில் இருந்து மட்டுமே மும்மொழி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருந்தது. ஆனால் கடந்த மே 15ஆம் தேதி அன்று சிபிஎஸ்இ அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்று அறிக்கையில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் இருந்தே 3வது மொழியை கற்க கட்டாயமாக்கி உள்ளது. இதன் மூலம் முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறி இருக்கிறது. குழந்தைகள் 6ஆம் வகுப்பிலே தங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ள நிலையில் இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த 2026 கல்வியாண்டில் ஜூலை 1 முதலே 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக்க கற்க வேண்டும் என்ற புதிய அறிவிப்பு அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ள நிலையில், மிகவும் குறுகிய காலகட்டத்தில் புதிய மொழியை கற்க வேண்டும் என 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வித்திறனையும் பாதிக்கும். எனவே இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், முன்பு அறிவித்தபடி 2029 முதல் 2030 கல்வி ஆண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.